கிரேட் இன்வெகேஷன்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனிவர்சல் ப்ரேயர். இது யாரால கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 1936 வந்து ஆலன்ஸ் பெய்லி அவங்களால கொடுக்கப்பட்டது. அவங்களுக்கு வந்து ஹோலி மாஸ்டர் டிகே மூலியமா இந்த விஷயம் வந்து கொடுக்கப்பட்டது. இது எப்போ கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வேர்ல்டு வார் 2ஓட அதுக்கு வந்து வேர்ல்டு வார் நடக்கிறதுக்கு முன்னாடி வந்து ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் வந்து என்ன செஞ்சாங்கன்னா கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1940ல் இதோடைய செகண்ட் பேராகிராஃப் கொடுத்தாங்க. அப்புறம் தேர்ட் பேராகிராஃப் வந்து 1945ல் கொடுத்தாங்க. அப்போ வேர்ல்டு வார் டைம்ல வந்து ஒரு விஷயம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதோடைய ரீசன் வந்து என்னவா இருக்கும்? அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்குள்ள வந்து கோபம் அதெல்லாம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக இருந்திருக்கும். அதே நேரம் பார்த்தீங்கன்னா சஃபரிங்ஸும் அந்த இடத்துல வந்து ஹையாக இருந்திருக்கும். அப்போ அதுல இருந்து மனித சமுதாயத்தை வந்து காப்பாற்றுறதுக்காண்டி தான் டிவைன் வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா அந்த ப்ரேயரை வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ப்ரேயர்ல வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் வந்து 5 பேராகிராஃப் அந்த ப்ரேயர். அதில் வந்து ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா லைட் எனர்ஜியை வந்து குறிக்கும். செகண்ட் பேராகிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா லவ் எனர்ஜியை வந்து என்ன செய்வாங்கன்னா சொல்லுவாங்க. தேர்ட் பேராகிராஃப் வந்து கடவுளுடைய விருப்ப சக்தி, கடவுளுடைய குட்வில் பற்றி தேர்ட் பேராகிராஃப் இருக்கும். ஃபோர்த் பேராகிராஃப் வந்து நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய தீய குணங்கள் எல்லாமே போறதுக்கு உண்டான விஷயம். 5வது பேராகிராஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 எனர்ஜியும் நம்மளுக்குள்ள நல்ல ஊடுருவி வர்ற மாதிரியும் பிளஸ் வேர்ல்டு ஃபுல்லா இந்த எனர்ஜி நல்லா உள்ள போகும்போது வேர்ல்டு வந்து நல்லா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக நம்ம சோலோட ஆஸ்பெக்ட் பார்த்தீங்கன்னா 3 எனர்ஜி இருக்கும். டிவைன் லைட், டிவைன் லவ், டிவைன் பவர். இந்த 3 எனர்ஜியில ஏதாவது ஒரு எனர்ஜி நம்மளுக்கு கம்மியா இருந்தது அப்படின்னா அந்த விஷயத்துல தான் நம்மளுக்கு என்ன வரும்னா லைஃப்ல வந்து நிறைய டெஸ்ட் வந்து வரும். இந்த ப்ரேயர் நம்ம சொல்லிட்டே வந்தோம் அப்படின்னா இந்த எனர்ஜி எல்லாம் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்குள்ள நல்ல ஈவனா நம்மளுக்குள்ள என்டர் ஆக ஆரம்பிக்கும். அப்படி என்டர் ஆகும்போது நம்மளால வந்து நம்மளுக்கு லைஃப்ல வந்து எவ்வளோ பெரிய விஷயம் இருந்தாலும் சரி அதுல இருந்து ஈஸியா நம்மளால என்ன செய்ய முடியும்னா வெளியில வர முடியும். இந்த ப்ரேயரை வந்து நம்ம எப்போ சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் ஒரு கொஸ்டின் இருக்கும். இந்த ப்ரேயரை வந்து நீங்க எப்போ வேணாலும் என்ன செய்யலாம்னா சொல்லிக்கலாம். மார்னிங், ஈவினிங் எப்போ வேணாலும் இதை வந்து சொல்லலாம். எத்தனை டைம்ஸ் சொல்லலாம் அப்படின்னா நீங்க வந்து 1 டைம் சொல்லலாம், இல்லைன்னா 5 டைம்ஸ், 3 டைம்ஸ், 7 அந்த மாதிரியும் நீங்க சொல்லலாம். இதை வந்து எப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 3 பாயிண்ட் வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து நீங்க வந்து எப்படி அவேர்னஸோட இந்த ப்ரேயரை வந்து சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. மெக்கானிக்கா சொன்னாலும் நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஆனா நீங்க அவேர்னஸோட இந்த ப்ரேயரை சொன்னீங்க அப்படின்னா இந்த ப்ரேயரோட எனர்ஜி லெவல் வந்து ஹையா இருக்கும். 2வது விஷயம் வந்து நம்மளை வந்து விஷுவல் பண்ண சொல்றாங்க. ஒரு பேராகிராஃப் சொன்ன உடனே விஷுவல் பண்ணிட்டு நம்ம அதுக்கப்புறமா ஒரு 2 செகண்ட் இல்லை ஒரு செகண்ட் எடுத்து விஷுவல் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அடுத்த பேராகிராஃப் நம்மளை வந்து சொல்ல சொல்றாங்க. இந்த அவேர்னஸோட சொல்ல சொல்றாங்க இல்லையா, ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் நல்லா புரிஞ்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. அப்ப நம்ம மைண்ட் வந்து இனிஷியல் ஸ்டேஜ்ல வந்து நம்மளுக்கு கான்சென்ட்ரேஷன் இருக்காது அப்படிங்கிறதையும் அவங்க சொல்றாங்க. பட் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வந்து அதுல வந்து கான்சென்ட்ரேஷன் வர ஆரம்பிச்சோம். 3வது விஷயம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. டே டு டே லைஃப்ல வந்து இந்த கிரேட் இன்வெகேஷனை வந்து நம்மளுக்குள்ள யூஸ் பண்ணுங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. அதனாலதான் நம்ம வந்து கிரேட் இன்வெகேஷனை வந்து ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விஷயத்துக்காண்டி நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம்னா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது அந்த மாதிரி யூஸ் பண்றதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த 3 எனர்ஜியும் நம்மளுக்குள்ள என்ன ஆக ஆரம்பிக்கும்னா நிறைய வர ஆரம்பிக்கும். அந்த மாதிரி நம்மளுக்குள்ள வரும்போது நம்மளால என்ன செய்ய முடியும்னா ஈஸியா நம்ம லைஃபை வந்து என்ன செய்ய முடியும்னா பேலன்ஸ் பண்ண முடியும். எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் அதுல இருந்து நம்மளால என்ன செய்ய முடியும்னா ஓவர் கம் பண்ண முடியும். ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம வந்து நிறைய பேருக்கு வந்து பணம் வந்து கொடுத்துருப்போம். ஆனா நம்ம கொடுத்த பணம் வந்து நம்மளுக்கு வந்து திருப்பி தராம இருந்திருப்பாங்க. இது வந்து வெவ்வேறு விஷயமா நம்ம வந்து பார்க்கலாம். சிலர் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல போய் பணம் போய் லாக் ஆயிருக்கும், பிசினஸ் விஷயமா கூட லாக் ஆயிருக்கலாம். சிலர் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நான் வந்து பிசினஸ் பண்றதுக்காண்டி தான் அவங்களுக்கு வந்து பணம் கொடுத்தேன், ஒரு நல்ல எண்ணத்துல தான் நான் கொடுத்தேன். ஆனா அவங்களுடைய பிசினஸ் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா சக்சஸ் இல்லாம போனதுனால அவங்களால என்னுடைய பணத்தை வந்து திருப்பி தர முடியல. இது மாதிரி வெவ்வேறு விதமா சொல்றாங்க. பட் எல்லாத்திலோடையும் நம்ம காமனா என்ன செஞ்சுக்கலாம்னா எடுத்துக்கலாம். நம்ம கொடுத்த பணம் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா
நம்ம கிராண்ட் மாஸ்டர் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆக்சுவலா பிராணிக் ஹீலிங்ல வந்து மாஸ்டர் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு லைஃப்ல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா நம்மளை வந்து என்ன செய்ய சொல்லுவாங்கன்னா அனலைஸ் பண்ண சொல்லுவாங்க. எதனால இந்த பிரச்சனை உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பாரு அப்படிம்பாங்க. அந்த மாதிரி நம்ம அனலைஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அந்த ப்ராப்ளமோடைய ரூட் காஸ் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு கிளியரா புரிய வரும். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நிறைய மிஸ்டேக்ஸ் வந்து நம்ம வந்து பண்ணிட்டு இருப்போம். ஸோ அந்த மிஸ்டேக்ஸை வந்து சரி பண்ணினோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்ய முடியும்னா, அது நமக்கு எவ்வளவு பெரிய ப்ராப்ளமா இருந்தாலும் நம்மளால என்ன செய்ய முடியும்னா வெளியில வர முடியும். அதை தான் மாஸ்டர் சொல்லியிருப்பாங்க. நீ வந்து பிராணிக் ஹீலிங் படிச்சிருக்க, நல்லா மெடிடேட் பண்ற அப்படின்னா உனக்கு வந்து லைஃப்ல வந்து ப்ராப்ளமே வராது அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. உனக்கு லைஃப்ல ப்ராப்ளம் வந்தது அப்படின்னா எந்த டெக்னிக்கை எடுத்து பார்க்கணும் அப்படிங்கிற நாலேஜை கொடுக்கறது தான் பிராணிக் ஹீலிங் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. இன்னைக்கு நம்ம என்ன எடுத்து பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா மாஸ்டருடைய 2வது வர்ச்சு அதை வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஜெனராசிட்டி அண்ட் நான் ஸ்டீலிங்கை பத்தி சொல்லியிருக்காங்க. தாராளத்தன்மையும் திருடாமையும் அதை பத்தி சொல்லியிருக்காங்க. இந்த தாராளமா இருக்கும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா நிறைய குட்கர்மா வந்து நம்ம லைஃப்ல வந்து கிடைக்கும். முக்கியமா வந்து பணம் வேணும் அப்படின்னா மாஸ்டர் என்ன செய்ய சொல்லியிருக்காங்கன்னா நம்ம வருமானத்திலிருந்து 10% வந்து என்ன செய்ய சொல்லியிருக்காங்கன்னா நல்ல ஆர்கனைசேஷனுக்கு கொடுக்க சொல்லியிருக்காங்க. நல்ல சேரிட்டபிள் ஆர்கனைசேஷனுக்கு நம்மளை பார்த்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அத பேர் அதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா டைத்திங் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டைத்திங் அப்படிங்கிறது வந்து எதை குறிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு சயின்ஸ், அது வந்து ஒரு லா ஆஃப் கர்மா. அதாவது நம்ம வந்து டைத்திங் வந்து பண்றது வந்து ஒரு எக்ஸ்பென்ஸ் வந்து கிடையாது, அது வந்து நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. பிளஸ் வந்து நம்ம எதை கொடுக்குறோமோ அதுதான் நம்மளுக்கு என்ன செய்யும்னா கிடைக்கும். அப்ப பணம் வேணும் அப்படின்னா நீ என்ன செஞ்சிருக்கணும்னா பணத்தை வந்து என்ன செஞ்சிருக்கணும்னா நிறைய பேருக்கு கொடுத்துருக்கணும். கொடுத்தா மட்டும்தான் உனக்கு வந்து என்ன செய்யும்னா பணம் வந்து கண்டினியூஸா உன் லைஃப்ல வந்து வரும் அப்படிங்கிறத இன்சிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் இது அப்படின்னா நான் ஸ்டீலிங் சொல்லிட்டு சில விஷயங்களை வந்து நீ செய்யக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. இப்போ திருடாமை அப்படிங்கும் போது அந்த திருடாமையை பற்றி என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்லா லெவல்ஸ்லயும் நம்மளை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்கல் லெவல்ல நம்ம பார்க்கலாம். பிசிக்கல் லெவல்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சேரிட்டபிளான விஷயங்களுக்கு நம்ம என்ன செய்யணும்னா கொடுக்கணும். இது வந்து ஃபர்ஸ்ட் விஷயம். ஆனா அதே இது வந்து சிலர் என்ன செய்வோம், இதுக்கு வந்து ஆப்போசிட்டான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கொடுக்கறதுக்கு வந்து என்ன செய்ய மாட்டோம்னா விருப்பப்பட மாட்டோம். ஆக்சுவலா அந்த விஷயம்லாம் நடந்திருக்கும், நம்மளுக்கு அந்த டைத்திங்கை பத்திலாம் நல்லா தெரியும். ஆனால் நம்ம என்ன செய்வோம்னா அந்த டைமுக்கு டைத்திங் பண்ண மாட்டோம். பண்ணாம நம்ம லேட் பண்ணுவோம், நம்ம வீட்டிலே வச்சுட்டு அப்புறமா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை போஸ்ட்பான் பண்றது, இதெல்லாம் நம்ம என்ன செஞ்சுட்டு இருப்போம்னா பண்ணிட்டு இருப்போம். இது வந்து பாத்தீங்கன்னா பிசிக்கல் லெவல்ல. 2வது விஷயமா எமோஷனலா நம்ம வந்து திருடக்கூடாது. எமோஷனலா வந்து நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எல்லாரையும் நல்லா என்கரேஜ் பண்றது, நல்ல அனுசரணையா இருக்கிறது, இது வந்து நல்ல விஷயம். திருடுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க. ஒய்ஃப் என்ன செய்யறாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் கிட்டக்கு வந்து அவங்களுடைய மதர் இன்லாவை பத்தி என்ன செய்யறாங்கன்னா சாதாரண நடந்த ஒரு விஷயத்த வந்து எப்படி சொல்றாங்கன்னா எக்ஸாக்ரேட் பண்ணி அதை ஒரு பெரிய விஷயமாக்கி என்ன செய்யறாங்கன்னா சொல்றாங்க. சொல்லும் போது இவருக்கு வந்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த அவங்க அம்மா மேல இருக்கக்கூடிய அந்த இமேஜை வந்து இவங்க என்ன செய்யறாங்கன்னா ஸ்பாயில் பண்றாங்க. அப்ப இந்த இடத்துல இது என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா எமோஷனலா நம்ம என்ன செய்யறோம்னா ஸ்டீல் பண்றோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது வந்து வீட்டு அளவுல, இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வெளியில அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்தோம் அப்படின்னா ஆபீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் மேல வந்து ஒரு நல்ல இமேஜ் வந்து வச்சிருப்பாங்க சீனியர்ஸ். அப்ப இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா நிறைய வந்து அவங்கள பத்தி தேவையில்லாத விஷயங்கள் சொல்லும் போது அந்த சீனியர்ஸ்க்கு வந்து அவங்க மேல இருக்கக்கூடிய அந்த மதிப்பை வந்து என்ன செய்வாங்கன்னா இவங்க வந்து எடுத்துருவாங்க. ஸோ அப்போ அதெல்லாம் எதுக்குள்ள போகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த திருட்டுக்குள்ளதான் இதெல்லாம் என்ன செய்யுதுன்னா போகுது. ஆக்சுவலா எதுக்காண்டி இதை எக்ஸ்பிளைன் பண்றேன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பணம் வரல அப்படின்னா இந்த விதமான திருட்டெல்லாம் நம்ம என்ன செஞ்சிருக்க கூடாதுன்னா பண்ணியிருக்க கூடாது. இது அப்ப நம்ம என்ன செய்யணும்னா இதெல்லாம் நம்ம செக் பண்ணிக்கணும், இதெல்லாம் நான் பண்றேன்னா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும்னா பார்க்கணும். அதுக்காண்டி தான் நான் என்ன செய்யறேன்னா இதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இது வந்து எமோஷனல் லெவல்ல. 3வது வந்து பாத்தீங்கன்னா மென்டல் லெவல்ல. மென்டல் லெவல்ல என்னன்னு பாத்தீங்கன்னா யாருடைய ப்ராஜெக்ட் யாது இதை நான் பண்ணினேன் அப்படிங்கறத சொல்றது.
அடுத்தவங்களுடைய கிரெடிட்டை வந்து நம்மளுக்கு அப்படின்னு சொல்லும் போது அது வந்து எதுக்குள்ள போகுதுன்னா திருட்டுக்குள்ள போகுது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 4வது விஷயமா மாஸ்டர் கொடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பொறாமையை பற்றி சொல்லியிருக்காங்க. இந்த பொறாமை பற்றி மாஸ்டர் என்ன வேர்ட் சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, an inability to feel happy when other people are successful will pull you down. அப்போ என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அடுத்தவங்க சந்தோஷப்படும் போது, அடுத்தவங்க சக்சஸ் ஆகும்போது உனக்கு ஒரு ஹாப்பினஸ் தராம நீ உள்ள ரொம்ப சஃபகேட் ஆன அப்படின்னா, அப்போ உனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பொறாமை குணம் வந்து என்ன செய்யும்னு பாத்தீங்கன்னா உன்னைய வந்து பிடிச்சு கீழே இழுக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க. 4வது விஷயம். 5வது விஷயமா என்ன கொடுக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா, செக்ஷுவல் ஸ்டீலிங் வந்து இருக்கக்கூடாது. அது பிசிக்கல் லெவல்லையும் இருக்கக்கூடாது, மென்டல் லெவல்லையும் என்ன செய்யக்கூடாதுன்னா இருக்கக்கூடாது. ஸோ இந்த 5 விஷயத்தையும் நம்ம பார்த்துக்கணும். அதுக்கப்புறமா நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம யாருக்காவது நம்ம பணம் வந்து பே பண்ணணும் அப்படிங்கும் போது அதெல்லாம் டைமுக்கு நம்ம பே பண்ணியிருக்கோமா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். முக்கியமா உங்களுடைய ஸ்டாஃப்க்கு வந்து எத்தனை டேட்டுக்குள்ள நீங்க வந்து பே பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத பாருங்க. நீங்க வந்து ஒரு ரெண்டல்ல நீங்க வந்து உங்க ஆஃபீஸ் இருக்குதுன்னாலும் சரி, உங்க வீட்டோட ரெண்டல், கேபிள், இபி, ஃபோன் பில்ஸ் இது எல்லாமே கரெக்டா நீங்க பே பண்ணிருக்கீங்களா அப்படிங்கறத பார்க்கணும். காரணம் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நீ வந்து அடுத்தவங்களுக்கு டிலே பண்ணி கொடுத்த அப்படின்னா உன்னுடைய பணமும் என்ன ஆகும்னா டிலே ஆகிதான் வரும். லா ஆஃப் கர்மா பிரகாரம் அதுதானே, நம்ம என்ன பண்றோமோ அதுதான் நம்மளுக்கு என்ன செய்யும்னா வரும். அப்ப நம்ம வந்து பணத்தை அடுத்தவங்களுக்கு லேட் அடிச்சு கொடுத்தோம்னா நம்ம பணம் வந்து என்ன ஆகாதுன்னா கரெக்ட் டைமுக்கு வராது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பீப்புளுக்கு வந்து லோவான சேலரி பே பண்றியா அப்படிங்கிறதையும் பாரு, அதுவும் திருட்டுக்குள்ளதான் வரும் அப்படிங்கிறத சொல்றாங்க. நிறைய வேலை வாங்கிட்டு ஆனா நம்ம என்ன கொடுப்போம்னா கம்மியான சேலரி என்ன செய்யறதுன்னா கொடுக்குறது. ஸோ அது மாதிரி இருந்தாலும் அவாய்ட் பண்ணணும். ஸோ இவ்வளவு விஷயத்தையும் நம்ம என்ன செய்யணும்னா ஜஸ்ட் நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செக் பண்ணி பார்த்துட்டு இதுல எல்லாமே நம்ம வந்து பெர்ஃபெக்டா இருந்தோம் அப்படின்னா நீங்க கான்ஃபிடென்ட்டா என்ன செஞ்சுக்கலாம்னா ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கலாம். உங்களுடைய பணம் வந்து ஆட்டோமேட்டிக்கா என்ன செஞ்சிரும்னா உங்க கிட்டக்க வந்துடும். நீங்க வந்து எதை நினைச்சும் நீங்க என்ன செய்ய வேண்டாம்னா கவலையே என்ன செய்ய வேண்டாம்னா படவே வேண்டாம். இதுக்கு அடுத்தாப்புல நம்ம என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா, அந்த பர்சனை வந்து என்ன செய்யணும்னா நல்லா பிளஸ் பண்ணணும். அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்களோ அந்த பிசினஸா இருந்தாலும் சரி, அந்த பிசினஸை வந்து என்ன செய்யணும்னா நல்ல நீங்க வந்து நல்லா வரணும் அப்படின்னு சொல்லி பிளஸ் பண்ணணும். நெகட்டிவா என்ன செய்யக்கூடாதுன்னா அந்த பர்சனை பத்தி திட்டி அந்த மாதிரிலாம் என்ன செய்யக்கூடாதுன்னா நெகட்டிவான வேர்ட்ஸ் வந்து என்ன செய்யக்கூடாதுன்னா யூஸ் பண்ணக்கூடாது. பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்ன வராதுன்னா நம்மளுக்கு வர வேண்டிய பணம் வந்து வராது. இதுக்கு அடுத்தாப்புல 3வது விஷயமா நம்ம என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் மைண்ட்ல இருக்கணும். ஒருவேளை நம்ம இப்ப இதெல்லாம் பண்றோம் இல்லையா, டைத்திங் பண்றோம், பிளஸ் இந்த விஷயம்லாம் நம்ம வந்து பண்ணாம நம்ம வந்து கரெக்டா இருக்கோம் அப்படின்னா இந்த பர்சன் கிட்ட இருந்து சில சமயம் வந்து வரல அப்படின்னா கூட டிவைன் என்ன செய்யும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வேற சோர்ஸ் வழியா அதே பணத்தை வந்து நம்மளுக்கு வந்து என்ன செஞ்சிருவாங்கன்னா கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம என்ன செய்யணும்னா ஓப்பன் மைண்டா இருக்கணும். எனக்கு இந்த நபர்கிட்ட இருந்துதான் என்னுடைய பணம் வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா நினைக்க கூடாது. நம்ம இதெல்லாம் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து நம்மளுடைய மணி வந்து என்ன செஞ்சோம்னா வந்துடும். இது எப்படி நீங்க தெரிஞ்சுக்கலாம்னு பாத்தீங்கன்னா, உங்க ஆபீஸ்ல வந்து அந்த மந்த் மட்டும் ஒரு இன்கிரிமெண்ட் போடுவாங்க. போடும்போது உங்களுக்கு வந்து ஒரு இத்தனை வருஷம் வந்து என்ன செஞ்சிருக்க மாட்டாங்கன்னா அந்த மாதிரி பண்ணியிருக்கவே மாட்டாங்க. பட் அந்த வருஷம் மட்டும் போட்டிருப்பாங்க. அப்போ உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அமௌண்ட் கிடைக்கலாம். இல்லை யாராவது வந்து இது வரைக்கும் கிஃப்டே பண்ணியிருக்கவே மாட்டாங்க. ஆனால் அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு எப்படி கிடைக்கும்னா கிஃப்டாக வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ நம்ம இப்போ என்ன செஞ்சுக்கணும்னா அதுக்கு வந்து நம்ம எப்படி இருக்கோம்னா ஓப்பனாக நம்ம இருந்தோம்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சோம்னா நம்மளுக்கு வந்து கிடைச்சிடும். ஸோ இப்போ நம்ம என்ன ப்ராக்டிஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த நெகட்டிவான விஷயங்கள் மாஸ்டர் சொல்லியிருக்காங்க இல்லையா, அந்த நான் ஸ்டீலிங் நம்ம என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை ஃபுல்லாத்தையும் நம்ம என்ன செய்ய போறோம்னா ரிமூவ் பண்ண போறோம். இப்போ நம்மளுக்குள்ள நான் ஸ்டீலிங்கான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம எமோஷனல் லெவல்ல நம்மளுக்கே தெரியாம ஏதாவது நம்ம பண்ணிட்டு இருந்தாலுமே நம்ம என்ன செய்யலாம்னா இந்த கிரேட் இன்வெகேஷன் மூலியமா அது எல்லாத்தையும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா டிஸ்இன்டிகிரேட் பண்ணிக்கலாம். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா மென்டல் லெவல்ல எமோஷனல் லெவல்ல என்னெல்லாம் தப்பு பண்றோமோ அது எல்லாத்தையும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். பிளஸ் நம்மளே அறியாம நம்மளுக்கு வந்து ஒரு பொறாமை குணம் இருந்தது அப்படின்னா அதையும் நம்ம என்ன செய்யலாம்னா இது மூலியமா நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். இதை விட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து அந்த செக்ஷுவல் ஸ்டீலிங் வந்து மாஸ்டர் வந்து சொல்லியிருக்காங்க இல்லையா, பிசிக்கல் லெவல்லையும் பிளஸ் வந்து
நம்மளுடைய இந்த மென்டல் லெவல்லையும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அந்த எனர்ஜியை வந்து நம்மளால என்ன செய்ய முடியும்னா அழகா டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியும். எப்படி மாற்றணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அந்த எனர்ஜியை வந்து நல்ல ஒரு அன்பான எனர்ஜியா மாற்றணும். பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிரியேட்டிவிட்டியான ஒரு எனர்ஜியும், பிளஸ் வந்து நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியா நம்ம என்ன செய்யணும்னா அந்த எனர்ஜியை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணும் போதும் நம்மளால என்ன செய்ய முடியும்னா அந்த விஷயத்துல இருந்து என்ன செய்ய முடியும்னா அந்த ஸ்டீலிங்ல இருந்து ஈஸியா என்ன செய்வாங்கன்னா வெளியில வர்றதுக்கும் நல்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ நம்ம இப்போ வந்து 3 டைம்ஸ் வந்து கிரேட் இன்வெகேஷன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம என்ன செய்ய போறோம்னா வேர்ல்டுக்காண்டி பண்ண போறோம். செகண்ட் டைம் வந்து நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய ஸ்டீலிங் ஹேபிட் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை ஃபுல்லாத்தையும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். மூணாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து யாருக்கு வந்து பண்ணணும், நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது இதுக்காண்டி கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அவங்களுக்கு வரல அப்படின்னா அவங்களுக்கு நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா இதுக்காண்டி பண்ணிக்கலாம். ஸோ கண்ணை மூடிக்கலாம், ஸ்பைனை வந்து ஸ்ட்ரெயிட்டா வச்சுக்கலாம். From the point of light within the mind of God, let light stream forth into the mind of every person, every being. Let light descend on earth. நல்ல மேலிருந்து பிரபஞ்சத்திலிருந்து நல்ல ஒரு பிரில்லியண்டான ஒரு ஒயிட் கலர் ஒளியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்கராக்குள் வந்து இறங்குகிறது. இப்போ அந்த ஒளியானது நம்மளுடைய ஆறா முழுவதுமாக ஸ்ப்ரெட் ஆகிறது. இந்த ஒளியானது நம்மளுடைய கைகள் வழியாக பூமி முழுவதுமாக ஸ்ப்ரெட் ஆகிறது. பூமியில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுடைய மைண்டுக்குள்ளும் இந்த ஒளியானது ஊடுருவி செல்கிறது. அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா விதமான நெகட்டிவ் தாட் எல்லாமே முழுமையாக டிஸ்இன்டிகிரேட் ஆகுது. இப்ப இந்த ஒளியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய இந்தியா முழுவதுமாக ஸ்ப்ரெட் ஆகிறது. இந்தியால இருந்து நம்மளுடைய ஸ்டேட் முழுவதுமாக இந்த ஒளியால் நிரப்பப்படுகிறது. இப்ப இந்த ஒளியானது நம்ம இருக்கக்கூடிய அந்த சிட்டி முழுவதும் இந்த ஒளியால் நிரப்பப்படுகிறது. நம்மளுடைய ஏரியா பீப்புள் முழுவதும் இந்த ஒயிட் கலர் ஒளியால் பிரபஞ்சத்திலிருந்து வரக்கூடிய இந்த பிரில்லியண்டான ஒளியால் நிரப்பப்படுகிறது. இந்த ஒளியானது கொரோனாவால் பாதிக்கப்பட்ட அத்தனை நபர்களுக்குள்ளும் இது அவங்களும் அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குள்ளும் இந்த ஒளியானது ஊடுருவி செல்கிறது. நம்ம ஏரியாவை சுற்றி இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ஸ், அங்க ஒர்க் பண்ணக்கூடிய டாக்டர்ஸ், நர்சஸ் எல்லாருக்குள்ளும் இந்த ஒளியானது ஊடுருவி செல்கிறது. இது அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த டிசீஸ் எனர்ஜி எல்லாத்தையும் முழுமையாக நீக்கப்படுகிறது. அவங்களுடைய ஆறாவிலிருந்து நோயுற்ற சக்திகள் அவை அனைத்தும் முழுமையாக நீக்கப்படுகின்றது. From the point of love within the heart of God, let love stream forth into the heart of every person, every being. May the great spiritual teacher return to earth. நல்ல பிரபஞ்சத்திலிருந்து பிரில்லியண்டான ஒரு ஒயிட் கலர் ஒளியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்கராக்குள் வந்து இறங்குகிறது. கிரவுன் சக்கராவிலிருந்து நம்மளுடைய கைகள் வழியாக பூமி முழுவதுமாக இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுடைய இதயத்துக்குள்ளும் ஊடுருவி இந்த ஒளியானது செல்கிறது. அவர்களுக்குள் அன்பு எனர்ஜியால் முழுமையாக நிரப்பப்படுகிறது. இப்ப இந்த எனர்ஜியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய இந்தியா முழுவதுமாக பரப்பப்படுகிறது. இந்தியாவிலிருந்து நம்மளுடைய ஸ்டேட்டு, நம்மளுடைய ஸ்ட்ரீட்டு, நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ஸ், அங்க ஒர்க் பண்ணக்கூடிய டாக்டர்ஸ், நர்சஸ், கோவிடால பாதிக்கப்பட்ட அத்தனை நபர்களுக்குள்ளும் இந்த ஒளியானது ஊடுருவி செல்கிறது. அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய தேவையில்லாத நெகட்டிவ் எமோஷன்ஸ் எல்லாமே முழுமையாக நீக்கப்படுகிறது. அவங்களுக்கு தேவையான பாதுகாப்பு அவை அனைத்தும் கிடைக்கப்படுகிறது. அவங்களுடைய ஆறா நல்ல முழுமையான ஒளி எனர்ஜியால் நல்ல ஜொலிக்கப்படுகிறது. From the center where the will of God is known, let purpose guide the will of every person, every being. The purpose which the Holy Master known and serve. நல்ல பிரபஞ்சத்திலிருந்து பிரில்லியண்டான ஒளியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்கராக்குள் வந்து இறங்குகிறது. நம்மளுடைய கிரவுன் சக்கராவிலிருந்து நம்மளுடைய கைகள் வழியாக பூமி முழுவதுமாக இந்த ஒளியானது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகுது. இப்போ கடவுளுடைய வில் எனர்ஜியால் இந்த எனர்ஜி முழுவதுமாக ஸ்ப்ரெட் ஆகி இருக்கிறது. இந்த எனர்ஜியானது இந்தியா முழுவதுமாக ஸ்ப்ரெட் ஆகுது. இந்தியால இருந்து நம்மளுடைய ஸ்டேட் முழுவதும் இந்த எனர்ஜியால் முழுமையாக ஸ்ப்ரெட் ஆக்கப்படுகிறது.
இப்ப நம்மளுடைய ஏரியா, அங்க இருக்கக்கூடிய எல்லா பீப்புள்குள்ளேயும் கடவுளுடைய குட்வில் ஆனது ஊடுருவி செல்கிறது. இங்க கோவிடால பாதிக்கப்பட்ட அத்தனை நபர்கள், அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், அங்க இருக்கக்கூடிய டாக்டர்ஸ், நர்சஸ் எல்லாத்துக்குள்ளேயும் இந்த ஒளியானது ஊடுருவி செல்கிறது. இந்த ஒளியால் நிரம்பி வழியப்படுகிறது. கடவுளுடைய விருப்ப சக்தியே இங்கு நிறைந்து இருக்கிறது. அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய தீய குணங்கள் அனைத்தும் முழுமையாக அழிக்கப்படுகிறது. From the center, which we call the human race, let the plan of love and light work out and meet see the door where evil dwell. நல்ல பிரபஞ்சத்திலிருந்து பிரில்லியண்டான ஒரு ஒளியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்கராக்குள் வந்து இறங்குகிறது. நம்மளுடைய கிரவுன் சக்கராவிலிருந்து நம்மளுடைய கைகள் வழியாக நல்ல வேர்ல்டு முழுவதுமாக இந்த எனர்ஜியானது ஸ்ப்ரெட் ஆகுது. வேர்ல்டுல இருந்து இந்தியா முழுவதுமாக ஸ்ப்ரெட் ஆகிறது. இந்தியாவிலிருந்து நம்மளுடைய ஸ்டேட் முழுவதும் இந்த எனர்ஜியால் நிரப்பப்படுகிறது. நம்மளுடைய ஏரியாவை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை பீப்புள் பிளஸ் கோவிடால பாதிக்கப்பட்ட அத்தனை நபர்கள், அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ், இங்க இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ஸ், டாக்டர்ஸ், நர்சஸ் எல்லாருக்குள்ளேயும் இந்த எனர்ஜியானது ஊடுருவி செல்லட்டும். இது அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா விதமான தீய நெகட்டிவ் எமோஷன்ஸ், நெகட்டிவ் ஆட்டிடியூட், நெகட்டிவ் ப்ரோக்ராம் அவை அனைத்தும் முழுமையாக நீக்கப்படுகிறது. Let light, love and power restore the divine plan on earth. நல்ல பிரபஞ்சத்திலிருந்து முழுமையான நல்ல பிரில்லியண்டான ஒரு ஒயிட் கலர் ஒளியானது மெதுவாக மெதுவாக கிரவுன் சக்கராக்குள் வந்து இறங்குகிறது. நம்மளுடைய கிரவுன் சக்கராவிலிருந்து நம்மளுடைய கைகள் வழியாக பூமி முழுவதுமாக அப்படியே ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகுது. பூமியிலிருந்து அப்படியே முழுமையாக இந்தியா முழுவதுமாக ஸ்ப்ரெட் ஆகுது. இந்தியாவிலிருந்து அப்படியே நம்மளுடைய ஸ்டேட்டு, நம்ம எந்த இடத்துல இருக்கிறோமோ நம்மளுடைய ஏரியா பீப்புளுக்குள்ள எல்லாருக்குள்ளேயும் இந்த எனர்ஜியானது ஊடுருவி செல்கிறது. நம்ம ஏரியாவை சுற்றி இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ஸ், அங்கே ஒர்க் பண்ணக்கூடிய டாக்டர்ஸ், நர்சஸ் பிளஸ் கோவிடால பாதிக்கப்பட்ட அனைத்து நபர்கள், அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குள்ளேயும் இந்த ஒளியானது ஊடுருவி செல்கிறது. இந்த மூணு எனர்ஜியும் அவங்களுக்குள்ள முழுமையாக நிறைக்கப்படுகிறது. அவங்களுடைய ஆறா முழுவதும் டிவைன் லைட், டிவைன் லவ், டிவைன் பவரால் நிரம்பி வருகிறது. இது ஒரு பாதுகாப்பு கவசமாக அவங்களை சுற்றி சூழ போடப்படுகிறது. இப்போ நம்மளுக்கு அப்படியே பண்ணிக்கலாம். பிரபஞ்சத்திலிருந்து நல்ல ஒரு பிரில்லியண்டான ஒரு ஒயிட் கலர் ஒளியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்கராக்குள் வந்து இறங்குகிறது. இந்த எனர்ஜியானது நம்ம கிரவுன் சக்கராவிலிருந்து நம்மளுடைய ஆறாக்குள்ள ஊடுருவி செல்கிறது. நம்மளுடைய பிசிக்கல் பாடி, நம்மளுடைய எமோஷனல் பாடி, நம்மளுடைய மென்டல் பாடி, எல்லா பாடிஸ்குள்ளேயும் இந்த ஒளியானது ஊடுருவி செல்கிறது. நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய தேவையில்லாத நான் ஸ்டீலிங் என்னெல்லாம் ஹேபிட் இருக்கோ, நம்மளை அறிந்தோ அறியாமலோ சப்கான்ஷியஸ்ல என்னெல்லாம் இது சம்பந்தமான குணங்கள் இருக்கிறதோ அவை அனைத்தும் இந்த ஒளி அப்படியே கம்ப்ளீட்டா என்ன செய்யுதுன்னா டிஸ்இன்டிகிரேட் பண்ணுது. நம்மளுடைய தலைப்பகுதி முழுவதுமாக இந்த ஒளியால் நிரப்பப்படுகிறது. நம்மளுடைய கழுத்து பகுதி, நம்மளுடைய முதுகு தண்டு, நம்மளுடைய மார்பு பகுதி, நம்மளுடைய வயிற்று பகுதி, நம்மளுடைய கைகள் முழுவதுமாக இந்த ஒளியால் நிரப்பப்படுகிறது. நம்மளுடைய வயிற்று பகுதி, நம்மளுடைய இடுப்பு, நம்மளுடைய தொடைப்பகுதி, நம்மளுடைய கால் பகுதி, கால் பாதம் வழியாக நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா விதமான நான் ஸ்டீலிங் ஹேபிட், ஏதோ தெரிந்தும் தெரியாமலும் ஏதேனும் நம்மளுக்குள்ள இருந்தா அவை அனைத்தும் நம்மளுடைய கால் பாதங்கள் வழியாக அவை அனைத்து எனர்ஜியும் நம்மளை விட்டு முற்றிலுமாக நீக்கப்படுகிறது. நம்மளுக்குள்ள இப்போ நல்ல ஒரு ஜெனராசிட்டியான ஒரு ஹேபிட் மட்டுமே நம்மளுக்குள்ள ஊடுருவி இருக்கிறது. நம்மளுக்குள்ள எல்லா விதத்திலும் நம்மளுடைய எல்லா பாடிஸும் இந்த எனர்ஜியால் நிரப்பப்படுகிறது. From the point of light within the mind of God, let light stream forth into the mind of every person, every being. Let light descend on earth. இப்ப நல்ல பிரபஞ்சத்திலிருந்து பிரில்லியண்டான ஒரு ஒளியானது நம்மளுடைய கிரவுன் சக்கராக்குள் வந்து இறங்குகிறது. நம்மளுடைய கிரவுன் சக்கராவிலிருந்து நம்மளுடைய கைகள் வழியாக இந்த எனர்ஜியானது ஊடுருவி நம்மளுடைய ஆறா முழுவதுமாக ஸ்ப்ரெட் ஆகிறது. நம்மளுடைய முகம் முழுவதும் இந்த அன்பு எனர்ஜியால் நிரம்பி வழிகிறது. நம்மளுடைய கழுத்து பகுதி, நம்மளுடைய மார்பு பகுதி, நம்மளுடைய வயிற்று பகுதி, நம்மளுடைய ஸ்பைன், நம்மளுடைய கைகள், நம்மளுடைய இடுப்பு பகுதி, நம்மளுடைய தொடை பகுதி, நம்மளுடைய கால் பகுதி பாதம் வழியாக நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா விதமான நெகட்டிவ் எமோஷன்ஸ் பிளஸ் மென்டல் பாடியில் இருக்கக்கூடிய எல்லா விதமான நெகட்டிவ் எமோஷன்ஸ் எல்லாமே நம்மளுடைய கால் பாதம் வழியாக முழுமையாக எல்லாமே நீக்கப்படுகிறது.
From the point of love within the heart of God, let love stream forth into the heart of every person, every being. May the great spiritual teacher return to earth. நல்ல பிரபஞ்சத்திலிருந்து பிரில்லியண்டான ஒரு ஒயிட் கலர் ஒளியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்கராக்குள் வந்து இறங்குகிறது. நம்மளுடைய கிரவுன் சக்கராவிலிருந்து இந்த எனர்ஜியானது நம்மளுடைய எல்லா பாடிஸ்குள்ளேயும் ஊடுருவி செல்கிறது. இது கடவுளுடைய குட்வில்லோட நம்மளுக்கு அப்படியே அழகாக கனெக்ட் பண்ணுது. நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய எதிர்மறையான எண்ணங்கள், எலிமெண்ட்டுகள், நச்சுப்பூச்சிகள் அவை அனைத்தும் நம்மளுடைய எல்லா பாடிஸ்லிருந்தும் முழுமையாக நீக்கப்படுகிறது. இந்த ஒளியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய முகம் முழுவதுமாக பரவுகிறது. நம்மளுடைய கழுத்து பகுதி, நம்மளுடைய மார்பு பகுதி, நம்மளுடைய ஸ்பைன், நம்மளுடைய வயிற்று பகுதி, நம்மளுடைய கைகள், நம்மளுடைய இடுப்பு பகுதி, நம்மளுடைய தொடை, நம்மளுடைய கால் பாதம் வழியாக நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா விதமான லோயர் எமோஷன்ஸ் எல்லாமே முழுமையாக நீக்கப்படுகிறது. From the center where the will of God is known, let purpose guide the will of every person, every being, the purpose which the Holy Master known and serve. நல்ல பிரபஞ்சத்திலிருந்து பிரில்லியண்டான ஒரு ஒயிட் கலர் ஒளியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்கராக்குள் ஊடுருவி இறங்குகிறது. இந்த எனர்ஜியானது நம்மளுடைய எல்லா பாடிஸ்குள்ளேயும் நல்ல ஊடுருவி செல்கிறது. இப்போ இந்த எனர்ஜியானது மெதுவாக நம்மளுடைய தலைப்பகுதி முழுவதுமாக செல்கிறது. நம்மளுடைய கழுத்து பகுதி, நம்மளுடைய மார்பு பகுதி, நம்மளுடைய ஸ்பைன், நம்மளுடைய வயிற்று பகுதி, நம்மளுடைய தொடை பகுதி, நம்மளுடைய கால் பாதம் வழியாக நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய தீய குணங்கள், நம்மளையே அறியாம நம்மளுடைய சப்கான்ஷியஸ்ல என்னெல்லாம் குணங்கள் இருக்கிறதோ அவை அனைத்தும் முழுமையாக நீக்கப்படுகிறது. From the center which we call the human race, let the plan of love and light work out and may it seal the door where evil dwell. பிரபஞ்சத்திலிருந்து இந்த மூணு எனர்ஜியானதும் டிவைன் லைட், டிவைன் லவ், டிவைன் பவர், இந்த மூணு எனர்ஜியுமே நம்மளுக்குள்ள ஊடுருவி இறங்குகிறது. இது நம்மளுடைய எல்லா பாடிஸ்குள்ளேயும் நல்ல ஊடுருவி இறங்குகிறது. இது நம்மளுக்குள்ள நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு விஷயத்தை கொடுக்குது. இந்த எனர்ஜியானது நம்மளுடைய கிரவுன் சக்கரா முழுவதுமாக ஸ்ப்ரெட் ஆகுது. நம்மளுடைய முகம், நம்மளுடைய கழுத்து பகுதி, நம்மளுடைய ஸ்பைன், நம்மளுடைய மார்பு பகுதி, நம்மளுடைய வயிற்று பகுதி, இந்த எனர்ஜியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய தொடை பகுதி, நம்மளுடைய கால் பாதம் வழியாக நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய தீய குணங்கள் அவை அனைத்தும் முழுமையாக நீக்கப்படுகின்றன. Let light, love and power restore the divine plan on earth. இந்த மூணு எனர்ஜியானது நம்மளை சுற்றி ஒரு பாதுகாப்பு கவசமாக இருக்கிறது. So be it, so be it, so be it. இப்போ நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர் யாருக்கு பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த நபரை அப்படி கண்ணு முன்னாடி கொண்டுட்டு வந்து நிறுத்திக்கோங்க. பிரபஞ்சத்திலிருந்து நல்ல பிரில்லியண்டான ஒரு ஒயிட் கலர் ஒளியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்கராக்குள் வந்து இறங்குகிறது. நம்மளுடைய கிரவுன் சக்கரா வழியாக நம்மளுடைய கைகள் வழியாக அந்த நபருக்குள் இந்த எனர்ஜியானது ஊடுருவி செல்கிறது. இந்த ஒளியானது அவருடைய ஆறாவில் இருக்கக்கூடிய எல்லா விதமான தீய குணங்கள், நெகட்டிவ் தாட், நெகட்டிவ் எமோஷன்ஸ், நெகட்டிவ் ஆட்டிடியூட், நெகட்டிவ் ப்ரோக்ராம், அவருக்கு தெரிந்தோ தெரியாமலோ அவருடைய சப்கான்ஷியஸ்ல ஏதேனும் குணங்கள் இருந்ததுன்னா அவை அனைத்தும் முழுமையாக நீக்கப்படுகிறது. அவரையே அறியாமல் இருக்கக்கூடிய அனைத்து விதமான நெகட்டிவ் தாட், நெகட்டிவ் எமோஷன்ஸ், நெகட்டிவ் ஆட்டிடியூட், நெகட்டிவ் ப்ரோக்ராம் முழுமையாக அவருடைய ஆறா விட்டு முழுமையாக நீக்கப்படுகிறது. இப்போ அவருடைய ஆறா முழுவதும் நல்ல ஒரு பிரில்லியன்ட் ஒயிட் கலர் ஒளியால் நிரம்பி வழிகிறது. From the point of light within the mind of God, let light stream forth into the mind of every person, every being. Let light descend on earth. நல்ல பிரபஞ்சத்திலிருந்து பிரில்லியண்டான ஒரு ஒயிட் கலர் ஒளியானது நம்மளுடைய கிரவுன் சக்கராக்குள் வந்து இறங்குகிறது. நம்மளுடைய கிரவுன் சக்கராவிலிருந்து நம்மளுடைய கைகள் வழியாக நம்மளுடைய ஃபேமிலி மெம்பருடைய ஆறா முழுவதுமாக இந்த அன்பு எனர்ஜியானது ஸ்ப்ரெட் செய்யப்படுகிறது. இது அவருடைய எல்லா பாடிஸ்குள்ளேயும் ஊடுருவி இந்த லவ் எனர்ஜியானது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகுகிறது. அவருக்குள்ள இருக்கக்கூடிய தேவையில்லாத அனைத்து விஷயங்களும் அவரை விட்டு, தேவையில்லாத நெகட்டிவ் தாட், நெகட்டிவ் எமோஷன்ஸ், நெகட்டிவ் ஆட்டிடியூட், நெகட்டிவ் ப்ரோக்ராம் ஏதேனும் இருந்ததுன்னா அவை அனைத்தும் முழுமையாக நீக்கப்படுகிறது. அதாவது ஸ்டீலிங் சம்பந்தமாக ஏதேனும் இருந்ததுன்னா அவரை விட்டு முழுமையாக நீக்கப்படுகிறது. From the point of love within the heart of God, let love stream forth into the heart of every person, every being. May the great spiritual teacher return to earth. நல்ல பிரபஞ்சத்திலிருந்து பிரில்லியண்டான ஒரு ஒயிட் கலர் ஒளியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்கராக்குள் வந்து இறங்குகிறது. நம்மளுடைய கைகள் வழியாக நம்மளுடைய ஃபேமிலி மெம்பருக்குள்ள முழுமையாக இந்த எனர்ஜியானது ஊடுருவி செல்கிறது. கடவுளுடைய குட்வில் ஆனது அவருடைய ஆறா முழுவதுமாக ஸ்ப்ரெட் ஆகிறது.
அதற்கு எதிராக இருக்கக்கூடிய எல்லா விதமான நெகட்டிவ் தாட், நெகட்டிவ் எமோஷன்ஸ், நெகட்டிவ் ஆட்டிடியூட், நெகட்டிவ் ப்ரோக்ராம் அவை அனைத்தும் முழுமையாக அவரை விட்டு நீக்கப்படுகிறது. From the center where the will of God is known, let purpose guide the will of every person, every being. The purpose which the Holy Master known and serve. நல்ல பிரபஞ்சத்திலிருந்து பிரில்லியண்டான ஒரு ஒயிட் கலர் ஒளியானது நம்மளுடைய கிரவுன் சக்கராக்குள் வந்து இறங்குகிறது. நம்மளுடைய கைகள் வழியாக நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர் முழுவதுமாக, அவருடைய ஆறா முழுவதுமாக இந்த எனர்ஜியானது ஊடுருவி செல்கிறது. அவருக்குள்ளே இருக்கக்கூடிய தேவையில்லாத நெகட்டிவ் தாட், நெகட்டிவ் எமோஷன்ஸ், நெகட்டிவ் ஆட்டிடியூட், நெகட்டிவ் ப்ரோக்ராம் ஏதேனும் இருந்தது அப்படின்னா அவை அனைத்தும் முழுமையாக நீக்கப்படுகிறது. From the center where the will of God is known, let purpose guide the will of every person, every being. The purpose which the Holy Master known and serve. நம்மளுடைய எனர்ஜியானது நல்ல கடவுளுடைய விருப்ப சக்தியோட கனெக்ட் ஆகுது. நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா விதமான நெகட்டிவ் எமோஷன்ஸ், நெகட்டிவ் ஆட்டிடியூட், நெகட்டிவ் ப்ரோக்ராம் அவை அனைத்தும் முழுமையாக நம்மளை விட்டு நீக்கப்படுகிறது. From the center which we call the human race, let the plan of love and light work out and we seal the door where evil dwell. நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய அனைத்து விதமான தீய உணர்வுகள் அவை அனைத்தும் கடவுளுடைய எனர்ஜி முன்னால எல்லாமே நீக்கப்படுகிறது. Let light, love and power restore the divine plan on earth. இந்த 3 எனர்ஜியானது நம்மளுக்குள்ள நல்ல ஊடுருவி இறங்குகிறது. இது நம்மளுக்கு ஒரு மிகவும் அற்புதமான ஒரு பாதுகாப்பு கவசமாக நம்மளை சுற்றி சூழ போடப்படுகிறது. ஓம் ஓம் To the Supreme God, Divine Father and Mother, thank you for your priceless blessings. To Grandmaster Chokoshi, to Mahaguruji Menili, to all the great ones, Holy Gurus, Holy Master, Saint, Archangel, Holy Angel and Spiritual Helper, thank you for your priceless blessings, for the deeper understanding of this great invocation. Thank you in full faith. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. Thank you so much.